ஹாய் கைஸ், நீ டே ஒன் ஆஃப் மை பல்கிங் சீரீஸ். எப்பவும் போல ஓட் மீல்லாம் முடிச்சுட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். காலையில் லேட்டாக போனதுக்கு அங்கே ஒரு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு டேரெக்டாக லஞ்சு தான். லஞ்சை முடிச்சுட்டு ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டேன். அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்து திரும்பி வருவானா நாப்பை போட்டு எழுந்தாச்சு. எழுந்துச்சு பிரெட்டும் மீன் போட்டு சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போய் வார்ம் கிரிக்கெட்டு 2 சுற்றிட்டு தேவையான வார்ம் போட்டு ஒர்க் அவுட்ல குதிச்சாச்சு. நீ ஜஸ்ட் அண்ட் ட்ரை தான். 10 kg தம்பில் வார்ம் ஆரம்பிச்சுட்டு அடுத்து 20 kg ஒரு 3 செட்டு செஸ்ட்டுக்கு ஒரு 2 வேரியேஷன் தான் போட்டேன். அப்படியே அங்கேருந்து ட்ரைஸ் குதிச்சாச்சு. ஜிம் முடிச்சுட்டு டஃப் வர போனோம். அதனால டக்குன்னு ஒர்க் அவுட் போட்டு கிளம்பணும். அங்கே அந்த ஆப்ஸ் போடலாம்னு சொல்லி மிஷினில் போய் உட்காந்தா மிஷின் உடஞ்சிருக்கு. எப்படியோ என் திறமையை யூஸ் பண்ணி அந்த மிஷினை மாட்டிட்டேன். அப்படியே ட்ரெஸ்ஸையும் கரையாக்கிட்டேன். சரி ரைட், நாங்கள் அந்த ஆப்ஸ் போட்டேன். அப்படியே லைட்டாக குரலை வத்தி எல்லாம் காட்டிட்டு அப்படியே லைட்டாக ஃபோராம் போட்டு கடைக்கு போயிருந்தேன். மாஸ்டர் இருந்துச்சு, அப்படியே அதை வாங்கியாச்சு. அப்படியே வாழைப்பழம் வர காலி அதை வாங்கிட்டு பாதாம் வர காலி, ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்து கிரீட்டினத்துக்கு வாயில போட்டு வீட்டிலேயே சாப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். சாப்பாடு இல்லை, ஸோ கடையில் போய் 2 தோசையை போட்டு அங்கேருந்து ட்ரஃபு கிளம்பியாச்சு. அங்கேருந்து ட்ரஃபுக்கு போனால் கிரிக்கெட் தான் விளாட போகிறான்ட்டாங்க. கிரிக்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு ஃபுட்பால் பிளேயரை ஒன்று வந்து கிரிக்கெட் விளையாட்டா எப்படிப்பா? சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அப்படியே 2 மணி நேரம் ஜாலியாக ட்ரஃப்ல விளாண்டுட்டு அங்கேருந்து டீ குடிக்க கிளம்பியாச்சு. டீ குடிச்சிட்டு வந்து ஜாலியாக பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஓட் மீல போட்டு நான் தூங்க போயிட்டேன்.